மக்களே, சீயக்காய் போட்டு தலை குளிக்கிறதுல நம்ம இன்னும் நிறைய பேர் எல்கேஜி லெவலில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட முடிக்கு எப்பொழுதுமே என்னோட தயாரிப்பான சீயக்காய் தான். சின்ன வயசில் கல்லில் போட்டு ஆட்டி ஆட்டி இப்போ பவுடர் ஃபார்மில். நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன், அக்கா சீயக்காயை ஒரு நாளைக்கு 3 டைம் போட்டு குளிக்கணுமா? என்னங்க இந்த 1/4 கிலோ எவ்வளோ நாளைக்குங்க வரும்? தேவையான அளவு சீயக்காய் பொடி எடுத்து சாதம் தண்ணியில் ஊற வச்சு, பழைய கஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கஞ்சியில் ஊற வச்சு சீயக்காய் பொடியை நல்லா எண்ணெய் வச்ச தலையில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. அந்த ஃபஸ்ட் லேயர் ஆஃப் சீயக்காய் என்ன பண்ண தெரியுமா, அந்த அழுக்கு மட்டும்தான் எடுக்கும். திரும்ப இன்னும் கொஞ்சம் கரைச்சி வச்சதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் தேய்ச்சிங்கன்னா இன்னுமே அழுக்கெல்லாம் போய் எண்ணெய் பசையெல்லாம் போயிடும். திரும்ப 3வது டைம் எடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நுரை வரும். ஒரு டைம் ஹேர் வாஷ் எடுக்கும் போதே அந்த கரைச்சி வச்ச சீயக்காய் பொடியை 3 டைம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 3 டைம் இல்லைங்க, ஒரு டைம் ஹேர் வாஷ் எடுக்கும்போது அந்த கரைச்சி வச்சதை 3ஆக பிரித்து அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் எடுங்கன்னு சொல்கிறேன். ஸ்டே ஹெல்தி.